இதான் வாட்டி அடிக்கிறியா? ம், ஆமாம். நீ என்ன சிக்கத்துல மாட்டிட்டு இருக்கன்னுலாம் தெரில. ஆனா உன்னை வச்சு டைட்டு பேட்டர்ன் எடுத்துக்கானுங்க, அதானே? ஷோ. என்னவோ போ, இதான் உன் பொருள். பிரதர், கரெக்ட் யுவர் டாக்குமெண்ட்ஸ் பிரதர். இது நான் கேட்டது தானே? ம், நம்ம எல்லாரும் இப்படி தான். தேவை இருக்கும்போது எதுவும் பேச மாட்டோம். நான் பேசுகிறப்போ தேவையான மறந்துடும். இதா அபி. நான் உனக்கு கேட்கவா? ம், கேளுங்கண்ணா. உனக்கு எதுக்கு இப்போ இது தேவைப்படுது? நிஜத்துலேருந்து தப்பிக்க. உனக்கு என்ன பிரச்சனை? வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, இல்லை படிப்பில் ஏதாவது பிரச்சனையா, வாழ்க்கை பிரச்சனை. லவ்வா? அந்த காலத்துலலாம் லவ் ஃபெயிலியர் ஆனா வெளில காட்டிக்காம அடுத்து என்னன்னு ஸ்ட்ராங் ஆவாங்க. ஆனா இப்பனா இந்த மாதிரி நிஜத்துல இருந்து தப்பிக்கிறேன்னு கண்டதுக்குள்ள இறங்குறாங்க. வழி ஒண்ணுதான், இங்க நடைமுறை தான் வேற. எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். யோ சஞ்சீவி, இதை வச்சா உடம்பு ஒன்றாம அதில். அந்த பொண்ணு பேர் என்ன? அவள் பேர் மாயா. என் மாயை எவளுக்கு தெரியுங்களா? நீ ரொம்ப ஜாலியாக பேசுகிற. நம்ம ஏன் முன்னாடியே மீட் பண்ணியிருக்க கூடாது? நீ ஏன் தான் என் லைஃப்பில் வந்தியோ, உன்னால் எனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. நீ எப்பவுமே என் கூட இருக்கணும், அது மட்டும்தான் என் ஆசை. என்னை விட்டு போயிரு. இனி உன்னை நான் என் லைஃப்லேயே பார்க்கக்கூடாதுன்ட்டு அந்த சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். நான் சின்ன வயசில் இருக்கப்போ எங்கள் அம்மா ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு பறவையோட கதை. ஒரு பறவை 2 வருஷமாக கூடு கட்டுச்சு. எங்கேயோ போகிற புயல் அந்த மரத்தில் மாட்டோம். கஷ்டப்பட்டு கண்டு அந்த கூடுல வர என்னடா ஏழை வாழ்க்கைன்னா இது. அடுத்த நாள் அந்த மரத்தை போய் பார்க்க வேற ஒரு பறவை அங்கே கூடு கட்ட ஆரம்பிக்கும். சோகத்தில் இந்த பறவை என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ஐயோன்னு அழுதுச்சான்.
சஞ்சய், அடம் பிடிக்காம சாப்பிடவா? நீங்க கதை சொன்னாதான் நான் சாப்பிட வருவேன். சரி, கதை சொல்றேன், நீ சாப்பிடு. ஒரு ஊர்ல ஒரு சின்ன பறவை இருந்துச்சு. அந்த பறவை 2 வருஷமா ஒரு மரத்துல கூடு கட்டிட்டு இருந்துச்சு. அந்த மரம் தான் அதுக்கு உலகமே. ஒரு நாள் புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி அந்த மரம் சத்தமே இல்லாம நின்றுச்சு. அப்புறம் ஒரு காலையில அந்த பறவை திரும்ப வந்தப்போ அந்த கிளையில வேற ஒரு பறவை கூடு கட்டி இருந்துச்சு. ஐயோ, அப்ப என்னமாச்சு? இப்போ மேல பார்த்தா ஒரே இருட்டு, கீழே பார்த்தா காட்டு மிருகம், அதுக்கு போக இடமே இல்லை. அந்த பறவை ஒரு உடஞ்ச கிளை நிக்குது, அதுக்கு எங்க போறதுன்னே தெரியல. அப்போ அதுக்கு பக்கத்துல ஒரு கருப்பு விதை ஒண்ணு இருந்துச்சு. அது விதையா இல்ல விஷமானு அதுக்கு தெரியல. ஆனா சில நேரத்துல நம்ம மனசு ரொம்ப உடஞ்சு இருக்கும்போது விஷம் கூட நமக்கு தேனதான் தெரியும். ஹலோ சஞ்சய், நல்லா இருக்கியாப்பா? எப்பப்பா வீட்டுக்கு வருவ? நாங்கெல்லாம் உன்னை பார்க்க காத்துக்கிட்டு இருக்கோம். நீ ஒழுங்கா சாப்பிட்றியா? நல்லா தூங்குறியாடா? எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நிம்மதியா இருக்க தானே? ஹலோ, கேக்குதா சஞ்சய்? விஷம் கூட நமக்கு தேனதான் தெரியும். இதான் நான் ஃபஸ்ட் டைம் அடிக்கிறேன், கொஞ்சம் பார்த்து கொடுங்கண்ணா. எதுக்கு இப்போ உங்களுக்கு தேவைப்படுது? என் கூட சுற்றுற பசங்களாம் இது அடிச்சாதான் கெத்துன்னு சொல்கிறாங்க, அதனால தான் எனக்கும் வேணும். இது அடிச்சா உடம்புக்கு எதுவும் ஆகாதுல்ல? சொர்க்கத்துக்கே போயிடுவேன். சரி விடு. சொர்க்கத்துக்கு போயிடுவேண்ணா? எனக்கு எதுவும் சரியா படல. என்னதான் இந்த போதைப் பொருள் விஷமாக இருந்தாலும் இப்போ இருக்க பசங்க ஏன் அதை தேர்ந்தெடுக்கிறாங்க? ஒரு சின்ன பேக்கெட், ஒரு நாள் அமைதி, இதுதான் என் குடும்பத்தை வாழ வைக்குது. இந்த உலகத்தை மறக்க போதை தேவையில்லை, முன்னாடி எனக்கு தைரியம் தான் தேவை. அதனால் மறந்துடுங்க, மன்னிச்சிடுங்க, முடிஞ்சால் மற்றவங்களுக்கு திருத்துங்க.